ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி. நான் இப்போ இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வெரண்டா ரேஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஆப்டிடியூட் ட்ரைனராக ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சி இப்போ இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மேத்ஸ் கண்டென்ட் அப்படின்றது எனக்கு அப்படியே தான் இருக்குது. அதனால ஒரு சின்ன இனிஷியேஷனாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் மேத்ஸ் குரு தமிழ். இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆ இதுல வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதுல எஸ்எஸ்சி என்னோட ஃபேவரைட் அப்படின்றது எஸ்எஸ்சி. நான் எல்லாரையும் படிக்க சொல்றது எஸ்எஸ்சி தான் படிக்க சொல்லுவேன். எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ், என்டிபிசி, குரூப் டி இதெல்லாம். அப்புறம் பேங்கிங்ல பிஓ, அப்புறம் கிளர்க்கு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இதுல எல்லாத்துலயுமே கேட்கக்கூடிய மேத்ஸும், ரீசனிங்கும், அப்புறம் ஜிஎஸ், சயின்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? மத்ததெல்லாம் நான் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இந்த 3த்தையும் எப்படி ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஈஸின்னு மட்டும் கிடையாது. அதனோட கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எதுக்குமே சரி, அதனோட ஒரு ரூட்ட கத்துக்கிட்டா மட்டும் தான் மத்ததெல்லாம் நமக்கு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஷார்ட்கட்ஸ நாமளே கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்ல. இதுல தமிழ்லயும் சொல்லிக் குடுக்க போறேன். தமிழ் கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் தமிழ்ல இருக்கும். ஓகேங்களா? நம்பி வாங்க. மேத்ஸ் குரு தமிழ். இத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து இதுதான் என்னோட யூடியூப் சேனலோட லோகோ. ஓகேங்களா? இது யூடியூப் சேனல். யூடியூப்ல சர்ச் பண்ணா மேக்ஸிமம் வராது. ஏன்னா இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணுது. முடிஞ்ச வரையும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த சேனல்ல நம்ம என்னலாம் பண்ண போறோம் அப்படின்றதும், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்னலாம் பண்ண போறோம்ன்றத நான் சொல்லப் போறேன். ஒரு சிம்பிளா இப்ப எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது என்னது? மேத்ஸ். மேத்ஸ் கண்டிப்பா அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாம இப்போ எஸ்எஸ்சில கேட்கறாங்கல்ல, எஸ்எஸ்சில இப்பதான் வந்து 2024 சிஜிஎல் மெயின்ஸ் முடிஞ்சது. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்ததுன்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஸ்டின்ஸ் கஷ்டமா இருந்தா கூட, நம்ம படிச்சுட்டு போற எல்லாரும் ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனா ஈஸியா இருக்கும்போது எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல லக் ரொம்ப மெயின் ரோலா இருக்கு. ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு 90% வந்து எஃபோர்ட் போடனாலும் 10% நமக்கு லக் தேவை. எல்லா இடத்துலயுமே சரி. ஓகேங்களா? இப்போ ரயில்வேஸ்ல நெறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டானுங்க. அது இல்லாம குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்ல இருக்கு. ஓகேங்களா? தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயும் அத சொல்றாங்க. நான் இப்போ உள்ள வந்தது வந்து என்டிபிசில தான். ஓகேங்களா? ரயில்வேல என்டிபிசி 2019 பேட்ச் நானு. நீங்க உள்ள என்டர் ஆனாலுமே சரி, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல யூ ஹேவ் த பெஸ்ட் ஃபியூச்சர். நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு இதுக்குள்ள உள்ள வரும்போது. ஸோ டிஎன்பிஎஸ்சில வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் ஏஓ இது எல்லாமே குரூப் 4 இது எல்லாமே இருக்கு. ஆனா, இதுல மெயினா வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து 175 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் மட்டும் தான் வரப்போகுது. ஆனா, நெறைய பேர் என்னன்னா இந்த 25 கொஸ்டின்ஸ்ல தான் நெறைய பேர் அடி வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மார்க்ல வந்து விட்டு போயிருது. ஸோ அந்த 25 கொஸ்டினுக்காக அந்த 25 கொஸ்டினுக்கும் இந்த ஜெனரல் சயன்ஸ்க்காக தான் இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சில நான் நடத்தப் போறேன். மெயினா ரீசனிங் எல்லாருக்கும் காமனா இருக்க போறது. ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. அந்த ரீசனிங் இதுல சொல்லிக் குடுக்கப் போறேன். ஓகேங்களா? ரீசனிங், பேங்கிங் இந்த 3மே ஆல்மோஸ்ட் கோரிலேட்டட் தான். எல்லாமே கவர் ஆகப் போகுது. ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் எல்லாமே வரப்போகுது. ஒன்லி ஆட் ஒன் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான். ஸ்டேட் போர்டு. ஓகேங்களா? ஸோ நீங்க நீங்க எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க. என்ன அப்டின்னா, சிலபஸ காமனா வச்சுக்கிட்டு எல்லாம் படிக்கிறதுனாலும் ஓகே தான். ஆனா, இத ரொம்ப மெயினா நீங்க கவனிச்சு நீங்க படிக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எஸ்எஸ்சிலும், ரயில்வேலயும் ஒரே டைம்ல எக்ஸாம் வந்துச்சுன்னா, உங்களால ஈஸியா அ கோ ஈஸியா உங்களால என்ன பண்ண எக்ஸாம் எழுத முடியும். அட்டெண்ட் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா, எஸ்எஸ்சிலயும், டிஎன்பிஎஸ்சிலயும் எக்ஸாம்ஸ் வரும்போது, இதனோட பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்மளோட பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ, அதனால அது மாரி இருக்காம, மெயினா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் படிச்சீங்கன்னா, அத கிளியரா படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ, அதனால மெயினா இத பார்த்துக்கோங்க. இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஆப்டிட்யூடு,
ரீசனிங். அடுத்தது ஆப்டிடியூட் பார்க்க போறோம். ஆப்டிடியூட்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இதுல வந்து அரித்மெட்டிக் இருக்கு. அடுத்தது அட்வான்ஸ் மேத்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ். ஒண்ணும் இல்ல. நம்ம 10த்ல படிச்சோம்ல, அது மட்டும் தான். நீங்க 10த் புக்க ரொம்ப கிளியரா படிச்சிருந்தீங்க. நீங்க 10த் சமச்சீர் புக்ல இருக்க எல்லா கொஸ்டினும் நீங்க ஒரு வாட்டி போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த 4 எக்ஸாமும் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனா என்ன, இந்த காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒண்ணு தான் தவிர மத்த எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. ஸோ இத பத்திலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ ஆப்டிட்யூட நீங்க பொறுத்தவரைக்கும் 10த் புக் தான். நம்ம 10த் புக்ல இருக்கிறது தான் எல்லா இடத்துலயுமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேணாம். அப் டூ 1ல இருந்து 10வது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருந்தீங்களோ, அதுதான் இப்ப ரிவைஸ் பண்ண போறீங்க. ஸோ ஆனா உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கணும். அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ரீசனிங் ரொம்ப ஈஸியானது. அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சில கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். இதுல 23 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா போட்டுறலாம். அந்த 2 கொஸ்டின்ஸ்க்காக மட்டும் தான் இதுல கொஞ்சம் அதிகமா படிக்கிற மாரி இருக்கும் நீங்க. ஓகேவா? ஆப்டிட்யூட் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சு ஸ்கோர் பண்ணணும். ஆனா ரீசனிங் அதே அளவு தான். ஆனா கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஜெனரல் சயன்ஸ். ஆனா இந்த வாட்டி வந்து சிஜிஎல்ல மெயின் ரோலா இருந்தது அப்படின்ன மாரி எனக்கு பட்டது என்ன அப்படின்னா, ஜிஎஸ். ஜிஎஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணவங்க இந்த வாட்டி சிஜிஎல்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால எஸ்எஸ்சி எஸ்எஸ்சினா வந்து ஜிஎஸ் வராது அப்படிலாம் இருக்காதீங்க. ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இத இத நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே, அதாவது இப்போல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க ஜிஎஸ்க்கு. ஸோ பெட்டர். அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். 1 மார்க்ல நெறைய டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் அப்படின்றத நான் விட்டேன் பாருங்க. இங்கிலீஷ் தான் எஸ்எஸ்சிக்கு ரொம்ப மெயின். ரொம்ப மெயின். ஓகேங்களா? அதையும் நீங்க படிச்சுட்டே வாங்க. ஆனா ஒண்ணுத்த மட்டும் சொல்றேன். ஒண்ணுத்துல மட்டும் மாஸ்டரா இருந்து நீங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஸோ மாஸ்டர் இங்க வேணாம். லேர்னிங் மட்டும் தான் வேணும். ஸோ இருக்க எல்லாத்தையும் நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. ஒண்ணுத்துல மட்டும் மாஸ்டர் ஆகாதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வரப்போற வரப்போற செஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றது ஒரு ஷெட்யூல்ஸ் நானு குரூப்ல போடுறேன். ஓகேங்களா? யூடியூப் சேனல்ல நான் போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கும் இந்த இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தேங்க் யூ. அண்ட் கடைசியா சொல்லிக்கிறேன் இன்னொரு வாட்டி, எம்ஜிடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ. பாய்.